இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த சனி பயிற்சி பலன்களில் ரிஷபராசி பலனை பார்க்க போன்ற நண்பர்களே, உங்களுக்கு என்ன நண்பர்களே குதூகலம். இதுவரையிலும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்தேன், ஓடி ஓடி உலகளந்த அப்பா சன்னியாசம் போயிடலாமா, சாமியாரை போயிடலாமா, காசிக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த அத்தனை பேருக்கும் வனவாசமாக தெரிஞ்சு 10ஆம் இடத்தில் தொழில் தானத்தில் இங்கே போனால் முட்டு சந்து, இங்கே போனால் முட்டு சந்து. நான் பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன், யார் யாரோ பலனை நினச்சிட்டு இருப்பாங்க. நான் பாட்டுக்கு உழைச்சிருக்கேன், என் மேலதிகாரி நல்ல பலன் வச்சிருக்கேன். நான் பாட்டுக்கு உழைச்சிருக்கேன், என் டீம் லீடர் நல்ல பேர் அடைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு புலம்பிக் கொண்டிருந்த ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் அங்கே குருவும் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்தி கொண்டு வந்தார். இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி இதுவரையிலும் செய்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி மேல் வெற்றி கொடுத்து வீடு வாகனம் இதுவரையிலும் வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க அத்தனை பேரும் வீடு கட்டி குடி வந்து சொந்த வீட்டுக்கு போவீர்கள், சொந்த வாகனம் வாங்குவீர்கள், தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும், மிகப்பெரிய வெளிநாட்டு யோகங்கள் வரும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கின்றது. பார்வைகள் ஒரு மாதிரி இருந்தாலும் அது இருக்கிற இடம் உங்களை பலப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் பெறுவீர்கள் என்பதை சனி பகவானுடைய பயிற்சியை மற்ற கிரக பயிற்சிவால் கொண்டாடுங்கள். சனியை திட்ட வேண்டாம். சனி பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லதுதான் செய்வார். ஆகவே ரிஷபராசி நண்பர்கள், உங்களுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடப்படும் லாபஸ்தானத்துக்கு வருகின்றார். ஆகவே லாபத்தை அள்ளி கொட்ட தீர்க்கின்றது. கடன்கள் அடைபடை போகின்றது. கிரெடிட் கார்டுகள் கடன்கள் அட்டைக்கு தீர்க்க போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குறித்து மிக அற்புதமான அதிர்ஷ்டங்களை பெரியப்பட்டு புது தொழில், புது வாழ்க்கை, புது வசந்தம் அத்தனையும் பெற்று பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழப்போகின்ற நண்பர்களே. ஆகவே நான் சொல்லியிருக்கின்ற விஷயத்தில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு தடவை இந்த லாபத்தை முழுவதாக அறுவடை செய்ய, இந்த லாபத்தோட தடைகள் தங்கு தடைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க, லாபத்தில் இருந்திருக்கும் குருவை வரவேற்க, உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கின்ற நண்பர்களே, எந்த கோயில்களுக்கு செல்லுங்கள், நவகிரகங்கள் ஓரத்தில் தான் இருக்கின்ற சிவன் தான் பிரதமனாக இருக்கும், இல்லை எந்த கிரகங்கள் தெய்வங்கள் தான் பிரதமனமாக இருக்கும். அந்த ஓரத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 120 சிவனாலயங்களும் இந்தியா முழுவதும் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். எல்லா சிவன் ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, இல்லை எல்லா ஆலயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயர் எதுவாக இருந்தாலும் சரி ஓரத்தில் தான் இருக்கும். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு சின்ன இடத்தை ஒதுக்கிடுவாங்க நவகிரகங்களுக்குன்னு. முன்னோர்கள் ஒன்று முட்டாள் இல்லை. ஆகவே நம்மளே சிவனை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். மகாகாளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய உஜ்ஜயினி இவர்களுடைய குருவுடைய சனியோட குரு என்று சொல்லக்கூடிய பைரவரை, மகாகாளீஸ்வரர் உஜ்ஜயினியில் இருக்க காலபைரவருக்கு அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுடைய ராசிக்கேற்ற ஜோதிடர்கள் லிங்கம் ஸ்ரீசைலத்தில் இருக்க மல்லிகார்ஜுனே. நந்தி பகவானே, வாழ்க்கையில் வரம் கொடுக்கக்கூடிய நந்தி பகவான் தவம் செய்து அற்புதமான இடம். வாழ்க்கையில் ஒரு தடவை வேணும், இந்த 2 வருஷத்தில் ஒரு தடவை வேணும் இந்த மல்லிகார்ஜுனை ஸ்ரீசைலம் சென்று வாருங்கள் என்பதை ஸ்ரீசைலத்தில் இருக்க மல்லிகார்ஜுனை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி லாபமாக இருந்து வெற்றி மேல் வெற்றி கொடுத்து வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள்லாம் குறைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.